ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பட்டாணி போட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க பிரியாணி செய்கிறது எப்படின்னு. இப்போ குக்கர் வச்சுட்டேங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. நெய் 2 ஸ்பூன் ஆயில் கலந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா காயிட்டும். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா தழை, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 2, தக்காளி 3, புதினா தழை கொஞ்சம், ஒரு 5-6 பச்சை மிளகாங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, சோம்பு, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, கீச்சு வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம பச்சை மிளகாவோட காரம் தாங்க, வேறு நம்ம மிளகாத்தூள் போட மாட்டோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படியே புதினா தழையை போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. அப்படியே பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. பெருசாக இருந்தால் 2 வெங்காயங்க, சின்னதாக இருந்தால் 3 வெங்காயம் வெட்டிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி பழத்தை போட்டுடலாங்க. தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. போட்ட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டேங்க. சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதாக இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ரொம்ப சுவை கொடுக்குங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் இல்லாமல் பார்த்துக்கலாங்க. அப்படியே ஒரு மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாங்க. லைட்டாக போடணுங்க, அப்போ தான் இதோட கலர் நல்லா இருக்குங்க, பிரியாணியோட கலர். வெஜிடபிள் பிரியாணிங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட மணமெல்லாம் போயிடுச்சுங்க. பச்சை வாசம் எல்லாம் போட்டாச்சுங்க. பட்டாணியை போட்டுக்கலாங்க. இது பச்சை பட்டாணிங்க. அப்படியே பீட்ரூட் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. பெரட்டி கொடுத்துட்டு நம்ம அரிசிக்கு அளவாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. நான் இப்போ சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அரிசி எடுத்து போட்டுக்கலாங்க. 1க்கு 1.5 வச்சா போதுங்க இந்த அரிசிக்கு. இந்த டம்ளர் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. 1க்கு 1.5 தாங்க ஊற்றணும், இல்லைன்னா குழஞ்சிருங்க. இல்லைன்னா 1.25 கூட ஊற்றலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக லெமன் புழிஞ்சுக்கலாங்க. ஒரு அரை லெமன் புழிஞ்சா போதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே நல்லா கலக்கி கொடுத்து குக்கர் மூடி போடலாங்க. மூடி போட்டு 2 சூப்பராக பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இனி பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. நான் போட்டிருக்க காரம், உப்பு, பட்டை கிராமோட அளவு, கரம் மசாலாவோட அளவு எல்லாம் சேர்ந்து பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க. ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்லாம்.